श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तदा दृष्टिस्वरूपे अवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र वृत्तयः पञ्चतयः क्लिष्टाः प्रमाण विपर्य प्रत्यक्षानुमानागमाः प्रमाणानि विपर्यो मिथ्याज्ञानम् अतद्रूप प्रतिष्ठम् शब्दज्ञानानुपातिवस्तुशून्यो विकल्पः अभावप्रत्यालम्बना वृत्तिर्निद्रा आनुभूत विषया संप्रमोश स्मृतिः अभ्यासवैराग्याभ्यां तन्निरोधः तत्र स्थितौ यत्नोऽध्यासः सतु दीर्घकाल नैरन्तर्यसत्कारा सेवितो दृढभूमिः दृष्टानुश्रविकविषयवितृष्णस्य वशीकारसंज्ञा वैराग्यं तत्परं पुरुषख्यातेर्गुणवैतृष्ण्यं वितर्कविचारानन्दस्फितानुरूपानुगमात् सम्प्रज्ञातः विरामप्रत्याभ्यासपूर्वसंस्कारशेषोऽन्यः भवप्रत्ययो विदेहप्रकृतिलयानां श्रद्धावीर्यस्मृतिसमाधिप्रज्ञापूर्वकमितरेषां तीव्रसंवेगानामासन्नः मृदुमध्यादिमात्रत्वात् ततोऽपि विशेषः ईश्वरप्रणिधानात्वा क्लेशकर्मविपाकाशयैरपरामृष्टः पुरुषविशेष ईश्वरः तत्र निरतिशयं सर्वज्ञबीजं सत्पुरुषे पूर्वेषामपि गुरुः कालेन अनवच्छेदात् तस्य वाचकः प्रणवः तज्जपस्तदर्थभावनम् ततः प्रत्येकचेतनाधिगमोऽप्यन्तरायाभावश्च व्याधिस्त्यानसंशय प्रमादालस्याविरतिभ्रान्तिदर्शनालब्धभूमिकत्व अनवत्यत्वानि चित्तविक्षेपाः ते अन्तरायाः दुःखदोर्मनस्य अङ्गमे जयत्व श्वासप्रश्वासा विक्षेपसा भुवः तत्प्रतिषेधार्थम् एकतत्त्वाभ्यासः मैत्री करुणा मुदित उपेक्षाणां सुख दुःख पुण्य विषयाणां भावना तच्चित्त प्रसादनम् प्रच्छर्दन विदारणाभ्यां वा प्राणस्य பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணத்திய அப்படின்னு ஒரு சூத்திரம் முன்னாடியே சொன்ன நானு. பிராணாயாமம் யோகம் யோகத்தோடைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு சூத்திரம் தான் வரும். ஒரு சூத்திரத்துல பிராணாயாமம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது விஷயவதீவா பிரவೃತ್ತಿ உற்பன்னா மனசஸ்திதி நிபந்தனி விஷயவதீவா பிரவೃತ್ತಿ உற்பன்னா மனசஸ்திதி நிபந்தனி விஷயவதீவா பிரவೃತ್ತಿ உற்பன்னா மனசஸ்திதி நிபந்தினி விஷயவதீவா பிரவೃತ್ತಿ உற்பன்னா விஷயத்துல ஈடுபடுறதான மனசானது உண்டாச்சு பிரவೃತ್ತಿயானது உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மனசானது அடங்கிறதுக்கு அதுவும் காரணம். மனசு ஒருமுகப்படுறதுக்கு அதுவும் காரணம். என்னது யோக சித்த விருத்தி நிரோதகான்னு சொல்லிட்டு யோகத்துல என்ன சொல்லியிருக்கு, விஷயத்துல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில விஷயவதீவா பிரவೃತ್ತಿ உற்பன்னா அப்படின்ட்டு இங்க என்ன சொல்றது, சூக்ஷ்மமான விஷயத்துல நாம ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவங்கள் உண்டாச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமும் நம்ம ஒழுங்கான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. தியானம் பண்ணும்போது டிங் டிங் சத்தம் கேட்கறது, நல்ல வாசனை கேட்கறது தெரியறது, இல்ல பல வகையான அதிருஷ்யமான விஷயங்கள் தெரியறது, இந்த மாதிரியான உள்நாட்டுல ஒரு சுவை தனி சுவை தெரியும். அந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் யோக சாஸ்திரத்துடைய அனுகூலமான யோக சாஸ்திரத்துக்கு அனுகூலமான விஷயங்கள் அனுபவங்கள். வேதாந்த சாஸ்திரத்துல வந்துட்டோம்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, வேதாந்தத்துல இது எல்லாமோ வேஸ்ட் அப்படின்வாங்க. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அனுபவம் எதுக்கு வரணும், ஏன்னா பின்னாடி இன்னொரு சூத்திரம் இங்கேயும் இது ஒன்றும் பெருமையா சொல்லல. வித்சானே அப்படின்னு சித்தையான்னு சொல்லியாச்சு, இதுவும் சம்சாரத்துக்கு தான் சித்தி, இது சமாதோ தே உபசர்கான்னு சொல்லியாச்சு, சமாதிக்கு இது தடை வித்சானே தே சித்தையான்னு சொல்லியாச்சு. சமாதிக்கு தடைன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றா, இதெல்லாம் ஒரு அனுபவம், இந்த அனுபவம் நம்ம கரெக்டான வழிக்கு. அப்ப நமக்கு என்ன சொல்றதா இருக்கு, இந்த அனுபவத்தை நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற நமக்கு சாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு, நீ பண்ணு அப்படின்ட்டு. இந்த சந்தேகமே வந்துடக்கூடாது. பகவான் பாஷ்யக்காரர் அதை கண்டனம் பண்ணிடுவார். இந்த சந்தேகமே வந்தா எனக்கு நேத்தி கூட சாமி நான் தியானம் பண்ணும்போது டிங் டிங் சத்தம் கேட்டது எல்லாம் வரும், லைட்டு தெரியும், இங்க இந்த புருவத்துக்கு நடுவில் லைட்டு தெரியும், சத்தம் கேட்கும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்படிப்பட்டது காமிக்கிறேன் சொல்லுங்க.
नासिकाग्रे धारयतः अस्या दिव्य गंध संवित् सा गंध प्रवृत्ति प्रवृत्तिना என்ன விஷயவதி பிரவೃத்தினா என்னது அப்படின்னா நாசிகாக்ரே மூக்கு நுனியில தாரயத தாரணம் பண்ணும்போது நாம தாரணைன்னு சொல்லி சொன்னா மனசை ஒருமுகப்படுத்தி நம்ம மூக்கு நுனியில வச்சு தியானம் பண்ணும்போது அப்ப உண்டாறது ஒரு திவ்ய கந்த சம்பித் ஒரு அறிவானது ஞானமானது உண்டாகும். இது ஞான சம்பித்துன்னு சொல்லியிருக்கு, ஞானம்னு சொல்லியிருக்கு. திவ்ய கந்த சம்பித் திவ்ய கந்த அனுபவம்னு சொல்லல இங்க ஞானம் அனுபவம், அதுக்கப்புறம் அனுபவத்தோட உணர்வு, அதுக்கப்புறம் ஞானம். அப்படி இல்லை, இங்க நேரடியா ஞானம், அனுபவத்தினுடைய ஞானம் நேரடியா உண்டாருது. அப்படிப்பட்ட கந்த பிரவೃತ್ತಿ, அதுக்கு பேர் கந்த பிரவೃತ್ತಿ. சரி, அதே மாதிரி ஜிஹ்வாஹே பிஹ்வாஹேன்னு இருக்கு சில புத்தகத்துல, ஜிஹ்வாஹேன்னு ஆக்கணும். ஜிஹ்வாக்ரே திவ்ய ரச சம்பித் நாக்கு நுனியில, நாக்கு மூக்கு எல்லாம் ஹிந்தியில மாத்தி மாத்தி வரும். நாக்கு நுனியில நாம தியானம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க திவ்ய ரச சம்பித் ஒரு திவ்யமான சுவையானது அனுபவத்துக்கு வரும். தாலுனி ரூப சம்பித் தாலுல நாம உள்நாக்குல தியானம் பண்ணினோம்னா திவ்யமான ரூபங்களானது தெரியும். ஜிஹ்வா மத்தியே, அதனால தாலுல பண்ணணும்னு சொல்றான், உள்நாக்குல பண்ணணுங்கிறான். கண்ணுல பண்ணணும்னு சொல்லி சொன்னா பாக்குற விஷயம் எல்லாம் திவ்யமா தானே இருக்கு எல்லாமே. அதுதான் பிரச்சனையே. அவித்யானால பின்னாடி சொல்லுவார், அவித்யானால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அசிங்கமான விஷயமும் அழகா தெரியறது, அதுதான் அவித்யாவோட பிரச்சனை. துன்பமான விஷயத்துல இன்பம் தோன்றது, இது அவித்யாவோட பிரச்சனை. இப்போ இங்க என்ன சொல்றாரு, தாலுனி உள்நாக்குல, கண்ணுல இல்ல, நீ ஏமாந்துருவ, அதனால அது பண்ணாத, உள்நாக்கில் தியானம் பண்ணு, அப்ப உனக்கு ரூப சம்பித்து. ஜிஹ்வா மத்தியே நாக்கு நுனியில பண்ணும்போது, நுனியிலனா உள் பாகத்தை நடுவுல பண்ணும்போது ஸ்பர்ஷ சம்பித்து திவ்ய ஸ்பர்ஷமானது. ஸ்பர்ஷ சம்பித்னா அங்க திவ்யம், ரூப சம்பித்தா திவ்யம்னு சம்பந்தப்பட்டு புரிஞ்சுக்கணும். திவ்யமான அனுபவங்கள், தொடு உணர்ச்சியில உண்டார அனுபவங்களானது நமக்கு உண்டாகும். ஜிஹ்வா மூலே சப்த சம்பித் நாக்கு உள்நாக்கு நுனியில அதுல பண்ணும்போது சப்த சம்பித் நல்ல திவ்யமான சப்தங்களாக நம்ம கேட்கும். இத்தேதாக பிரவೃತ್ತயः உற்பன்னாः சித்தம் சிதௌ நிபந்தினி நிபந்தந்தி நிபந்தந்தி. அப்படி இந்த மாதிரியான பிரவೃತ್ತಿயில உண்டார இந்த மாதிரியான சித்தமானது, இந்த மாதிரி அனுபவங்களானதுனால சித்தமானது என்ன ஆகுது, கட்டுப்படுறது. சரி, சம்சயம் விதமந்தி. அது மாத்திரம் இல்ல, இதனுடைய பிரயோஜனம் அது மாத்திரம் இல்ல, நமக்கு இதெல்லாம் சும்மா யோகத்துல கதை விட்டு புருடா விட்டு போயிட்டு இருக்கான், அத போய் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களேன்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. அந்த சந்தேகத்தை தீக்கும். அதனால சமாதி பிரக்ஞாயாஞ்ச துவாரி பவந்தி, அதுல ஒரு ருஜி வந்த உடனே, ருஜி கண்ட புண்ணிய அவன் என்ன பண்ணுவான், இதுவே உண்மைன்னா சமாதியில நமக்கு நம்ம கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம், சமாதி நம்ம அடையலாம் அப்படின்னு ஒரு ருச்சி உண்டாகும், அபிருச்சி உண்டாகும். ஏத்தேன சந்திராதி சந்திர ஆதித்ய கிரக மணி பிரதீப ரத்னாதிஷு பிரவೃತ್ತಿ உற்பன்னாக விஷயவத்தியேவ வேதித்தவ்யா. அதனால இப்ப என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும், இது மாத்திரம் விஷயவத்தி இல்ல, விஷயத்தோட அனுபவம் இல்ல. சந்திரன்ல சமயம் பண்றது, தாரையில நட்சத்திர சமயம் பண்றது, சூரியன்ல சமயம் பண்றதுன்னு பல வகையான சமயத்தை பின்னாடி சொல்லுவோம் நம்ம 2வது அத்தியாயத்துல சாதனா பாதத்துல. அது எல்லாமும் இந்த மாதிரி விஷயமாதான், விஷயவத்தி தான், விஷயமுடையதுதான், விஷயமானதுதான், விஷயமான அனுபவங்கள் தான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் நீங்க. यद्यपि हि तत्तत् शास्त्र अनुमान आचार्य उपदेशैः अवगतम् अर्थतत्त्वं सद्भूतम् एव भवति. இப்பதான் ஆரம்பிக்கிறாரு எதுக்கு இது அப்படின்னு. எப்படி இருந்தாலும் நீங்க பாருங்க, சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விஷயமோ இல்ல ஆச்சாரியர்னால சொல்லப்பட்ட விஷயமோ இல்லாட்டி அனுமானத்தினால அறியப்பட்ட விஷயமோ தப்பா இருக்க போறதில்ல. இந்த மூலியமா சாஸ்திரத்தினால ஆச்சாரியார் மூலியமா அனுமானம் செய்யப்பட்டது, டைரக்டா அனுமானம், நேரடி அனுமானம் இல்லை. ஏன்னா நேரடி அனுமானம் இப்பவே பிரச்சனை வருது நமக்கு. பிரத்யட்சமே பிரச்சனையா இருக்கும்போது நேரடி அனுமானம் மாத்திரம் என்ன பிரச்சனையா இருக்க முடியாது. அதனால சாஸ்திரத்தாலையும் ஆச்சாரியனும் அதுக்கு சகமான, அதுக்கு உதவிகரமான சககாரியான அனுமானத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது ஞானம் கரெக்டா தான் உண்டாகணும். எத்யபி உண்டானாலும் கூட ஏதேஷாம் யதாபூதார்த்த பிரதிபாதன சாமர்த்தியா, அது ஏன் அது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நேரடியா நமக்கு என்ன ஞானத்துக்கு நாம அதுக்கு பிரவೃತ್ತಿ பண்ணியிருக்கோமோ, அதுல இறங்கியிருக்கோமோ அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும். அனுமானமானது, சரியான அனுமானமானது நம்ம அடைய வேண்டிய ஞானத்தை நமக்கு கொடுக்கும். ஆச்சாரியரானவர் நம்ம அடைய வேண்டிய ஞானத்தை நமக்கு கொடுப்பார், சாஸ்திரம் நம்ம அடைய வேண்டிய ஞானத்தை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தெளிவு இருக்கு. இருந்தாலும் ததாபி ஆரம்பிச்சிட்டார், ததாபி அப்படிங்கிறார். என்ன, யாவதி ஏகதேசோபி கஷ்டித் ந ஸ்வகரண சம்வேத்யோ பவதி தாவத் சர்வம் பரோக்ஷம் இவ ஆபவர்காதிஷு சூக்ஷ்மேஷு அர்த்தேஷு ந திருடாம் புத்திம் உத்பாதயதி. அதுதான் ஹேத்து.
இந்த அனுபவங்களானது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, எவ்வளவு அனுபவம் பண்ணணும்? சையமத்துல ஒரு 10 சையமம் சொல்லியிருக்கு பொதுவா வச்சுக்கோங்க. இதை விட்டுட்டு போனீங்கன்னா விஞ்ஞான பைரவ தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்கு, ஒரு சாஸ்திரம் இருக்கு. அது முழுவதும் இதுதான் சையமம் தான். ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு புது புது சையம டெக்னிக் கற்றுக் கொடுக்குறது. இப்போ எத்தனை சையமத்தை நான் பண்றது, எத்தனை தியானத்தை பண்றது, எத்தனை விஷயத்த அனுபவம் பண்றது, எங்க இதோட முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டா, முடிவுல ஆரம்பிக்கும் போதே முடிவு என்ன சொல்றாரு? யாவது ஏகதேசோபி கஷ்டித்து, எப்போ ஒரு தேசம், இதுல ஏதாவது ஒரு அனுபவம், ஒரு பாகம் கொஞ்சோண்டு ந ஸ்வகரண சம்வேத்யோ பவதி, தனக்கு கச்சித்து யாருக்காவது தன்னுடைய அனுபவத்துக்கு வராம இருந்ததுன்னா, இந்த ஒரே ஒரு அனுபவம், சின்ன அனுபவம் மாத்திரம் வராம இருந்ததுன்னா என்ன ஆகும்? தாவது சர்வம் பரோட்சம் இவ. அப்ப எல்லாமே நம்ம கண்ணுக்கு வெளிப்பட்டதான வேறுபட்டதான ஒரு விஷயமா, நாம பார்க்க முடியாத ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கு. சொர்க்கம் ஒண்ணு இருக்காப்பா, கதை விடுறாங்கப்பா, நீ வராத அப்படின்ட்டுருவோம். அப்போ நமக்கு நம்பிக்கை வராது, இல்ல பரோட்சமா தான் இருக்கும். நம்மளுடைய மோட்சமானது பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் அனுபவம் ஆனாலும், அவங்களுடைய அனுபவத்துல இருந்தாலும், இதெல்லாம் அவங்க சும்மா ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஃப்ளூக்ல கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணம் தேடிட்டு இருக்கோம். அதனால பரோட்சம் இவ எதுல? அபவர்காதிஷு, மோட்சம் முதலிய விஷயத்திலையும் கூட நமக்கு சந்தேகம் வந்துடும். அதனால அப்படிப்பட்ட சூக்ஷ்மேஷு அர்த்தேஷு நதுதாம் புத்தி உத்பாதேதி, சூக்ஷ்மமான புத்தி அவங்க கொடுத்தாலும் கூட மோட்சம்னா இப்படிதான்ப்பா, இந்த மாதிரி தியானத்தை பண்ணு மோட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு ஒரு அசட்ட புத்தி வந்துடும். அதனால தஸ்மாத் சாஸ்திர அனுமான ஆச்சாரிய உபதேச உபோத்பலனார்த்தம் ஏவ அவசியம் கச்சித விசேஷ பிரத்யக்ஷீ கர்த்தவ்ய. அதனால சாஸ்திரத்தினாலையும் அந்த சாஸ்திரத்துக்கு சமமான அனுமானத்தினாலையும் ஆச்சாரியர் சொன்ன உபதேசத்துக்கு அனுமானமானும் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பாகத்தை, ஒரு அம்சத்தை நாம அனுபவம் பண்றதுங்கிறது அவசியமானது. எதுக்கு? அந்த ஸ்தூலமான ஒரு விஷயத்தை அனுபவம் பண்ணிட்டோம்னா சூக்ஷ்மமான விஷயமும் உண்மை அப்படிங்கறத நம்பிக்கை வரும். அதுக்காக அனுமானம் பண்ணணும். தத்ர தத் உபதிஷ்டார்த்த ஏகதேசஸ்ய பிரத்யக்ஷத்வே சதி சர்வம் சுசூக்ஷ்ம விஷயம் அப்படி அபவர்காத் சுஸ்ரத்தீயதே. அப்படி ஏதாவது ஒரு விஷயமானது, கந்தாதி ஒரு விஷயமானது அனுபவத்துக்கு வந்துருத்துனா கூட போதும், அவன் பின்னாடி எல்லா சூக்ஷ்மமான விஷயம், சூக்ஷ்மமானதுக்கும் இன்னும் சூக்ஷ்மமான விஷயம், அதுலயும் கூட ஸ்ரத்தா காப்பான். எனக்கு அனுபவம் இல்லை இருந்தாலும் இது இருக்கு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையானது அவனுக்கு வரும், அந்த திட விசுவாசமானது உண்டாகும். அதனால ஏதது அர்த்தம் ஏவ இதம் சித்த பரிகர்ம நிர்திஷ்யத்தை. அதனாலதான் இந்த சித்த பரிகர்மமானது சொல்லப்படுறது. பரிபக்குவத்துக்கு சித்தமானது பக்குவம் அடையறதுக்கான இந்த மாதிரி பரீட்சா பண்றக்கூடிய கர்மமானது சொல்லப்படுறது. அனியதாசு விருத்திஷு தத் விஷயாயாம் வசீகார சஞ்ஞாயாம் உபஜாதாயாம் சமர்த்தம் ஸ்யாத் தஸ்ய தஸ்ய அர்த்தஸ்ய பிரத்யக்ஷீகரணாய இதி. அனியதாசு, இந்த மாதிரி கட்டுப்படாத இருக்கிற புத்தியானது, அனியதாசு விருத்திஷு தத் விஷயானாம் வசீகார சஞ்ஞாம் உபஜாதாயாம், கட்டுப்படாத புத்தியானது பல பல விஷயத்துல போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வசீகார சஞ்ஞான வைராக்கியத்தினால கட்டுப்படுத்திட்ட பின்னாடி சமர்த்தம் சியாத் தஸ்ய தஸ்ய அர்த்தஸ்ய பிரத்யக்ஷீகரணாய, அந்தந்த விஷயத்தோட பிரத்யக்ஷமானது உண்டாகிறதுக்கு சாமர்த்தியம் அடையும். இந்திரியத்துல ஒரு இந்திரியத்தை நம்ம கட்டுப்படுத்தினோம், அந்த இந்திரியத்தோட சூக்ஷ்மமான விஷயத்தோட அனுபவமானது உண்டாகிறதுக்கு அங்க சமர்த்தம் அடையும். ததா சதி ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதாய அஸ்ய அப்பிரதிபந்தேன பவிஷ்யதி இதி. அப்ப அந்த மாதிரி இந்த அனுபவமானது உண்டாயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்ரத்தா வீரியம்னு ஒண்ணா வளரும். ஸ்ரத்தா இருக்கும், ஸ்ரத்தா தான் அடிப்படையா இருக்கு எல்லாத்துக்கும். அந்த ஸ்ரத்தானால ஒரு சக்தி உண்டாகும், அந்த சக்தியினால அவன் ஞாபகம் வரும், தன்னுடைய தன்னுடைய இயல்பான சொரூபத்தை குறித்து அவனுக்கு ஞானமானது ஞாபகம் வரும். அதனால சமாதியானது உண்டாகும், சம்பிரஜ்ஞா சமாதி. திருப்பி அதுல அவனுக்கு இந்த வைராக்கியமானது பரகாஷ்ட வைராக்கியம் சொல்லியிருக்கு. அந்த பராகாஷ்ட வைராக்கியமானது நிலைப்பாடான வைராக்கியமானது உண்டான பின்னாடி அதுலயும் அவனுக்கு மோட்சமானது அசம்பிரஜ்ஞா சமாதியானது உண்டாகும், நிர்பீஜ சமாதியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இதுல ஏதாவது ஒண்ணுத்த அனுபவிக்கணும். சரி, அடுத்த சூத்திரம் போன சூத்திரத்தோட சம்பந்தப்பட்டது, திருப்பியும் சொல்றது. விஷோகாவா ஜோதிஷ்மதி, விஷோகாவா ஜோதிஷ்மதி. பாஷ்யத்தை ஒரு லைன் மாத்திரம் படிச்சுட்டு திருப்பி மேல போனோம்.
பிரவೃತ್ತಿ உற்பன்னாவனதா ஸ்திதி நிபந்தனி இது அனுவர்த்ததே. மேல இருந்து ஒரு பாகமானது திருப்பி இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுவர்த்தனம் பண்ணிக்கணும். மேல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். எங்க போன? கடைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைக்கு போனேன் அப்படின்னு அங்க நம்ம கேள்வியில இருந்து எப்படி தொக்கி வந்து புரியறதோ அந்த மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கணும். என்ன? இந்த பிரவೃತ್ತಿ உற்பன்னாமனாக ஸ்திதி நிபந்தனி விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த விஷோகா அப்படிங்கிற இந்த முறையானது அதுக்கு பேர் ஜோதிஷ்மதின்னு ஒரு பேரு. விஷோகா அப்படின்னு இன்னொரு பாகமும் இருக்கு. இங்க அந்த பாகமானது சொல்லல. 2 வகையான தியானம். அந்த 2 வகையான தியானத்துல 2 வகையான சயமத்துல இன்னொரு சயமம் அஸ்மிதா மாத்திர சயமம். இந்த சயமத்தினால ஜோதிஷ்மதி 2 பேரும் ஜோதிஷ்மதி அப்படின்னு பேரு. இதனாலையும் மனசானது ஸ்திதி அடையும், ஸ்திதி பதத்தை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அர்த்தம். விஷோகா அப்படின்னு சொல்லி சொன்னா பீத சோகாக விகத சோகாக அப்படின்னு அர்த்தம். விகத சோகாகனா விகதம் சொல்லி சொன்னா இதேதான் விரக்தாசம் அப்படின்றதுக்கும் வரும். விரக்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா விகத விசேஷ இல்ல, விரக்த அப்படின்னா விகத நீங்கியதான ஆசை, நீங்கியதான சோகம் துன்பம். அப்போ விஷோகான்னு சொல்லி சொன்னா சோகமற்ற நிலை. பீத அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, ஞானம். ஞானம்னு இருக்கு. இங்க வந்து விகத அப்படின்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். விகத சோகம் பீத சோகம் அப்படின்னு ஆயிடுறது. ஹிருத் புண்டரீகே தாரயதः யா புத்தி சம்வித். அப்படி ஹிருதய கமலத்துல ஹிருதய புண்டரீகம் சொல்லிச்சுன்னா ஹிருதய கமலத்துல யாரு தாரணை பண்றாங்களோ அந்த தாரணத்தினால உண்டார எந்த அறிவோ எந்த ஞானமோ புத்தி சத்துவம் ஹி பாஸ்வரம் ஆகாச கல்பம். அந்த ஞானமானது எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த புத்தி சத்துவமானது அந்த ஞானமானது பிரகாசிக்கிறதா இருக்கும். சித்தம் சுத்தமானதுனால தூய்மையானதுனால பிரகாசிக்கும். அந்த பிரகாசிக்கிறது எப்படியா இருக்கும்? ஆகாச கல்பம். ஆகாசம் மாதிரி தூய்மையா தெளிவா பிரகாசிக்கும். தத்ர ஸ்திதி வைஷாராத்யாத் பிரவೃತ್ತಿ சூரியேந்து கிரக மணி பிரபா ரூபாகாரேன விகல்பதே. அப்படி இதுல ஸ்திதி பதமானது பல வகையான நிலையில உங்களுக்கு உண்டாகும். என்னது? நீங்க சூரியன்ல மனசு சயமம் பண்றீங்க, இல்ல சந்திரன்ல சயமம் பண்றீங்க, இல்ல கிரகத்துல சயமம் பண்றீங்க, இல்ல சந்திரன் மணில சயமம் பண்றீங்க. இதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ஆக்காரத்தை அடையும் மனசு, சித்தமானது. அஸ்மிதாயாம் சமாபன்னம் சித்தம் நிரஸ்தரங்கமஹோததி கல்பம். அப்படி அந்த இடத்துலயும் அஸ்மிதா ரூபத்தை வந்து பிராப்தி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா வகையான ராகமும் இல்லாத நிலையில, எந்த ஒரு பற்றும் இல்லாத நிலையில சாந்தம் அனந்தம் அஸ்மிதா மாத்திரம் பவதி. அது பிராப்தியோட என்ன நிலைய? சாந்தமான நிலைய. மனசானது சாந்தமாகும், அது மாதிரி அனந்தமாகும், வியாபிச்சதாகும். அப்படின்னா என்ன? இருத்தல் பதம். அஸ்மிதா மாத்திரம்னா இருத்தல் பதம். இருத்தல் மாத்திரம் அடையும். அது இருத்தல் இருக்கேன் அப்படிங்கிற மாத்திரம், நான் அந்த எண்ணம் மாத்திரம் இருக்கும். ஏற்ற இதம் முக்தம். இந்த விஷயத்தை குறித்து சொல்லியிருக்கேன். என்னது? தம் அணுமாத்திரமாத்மானம் அணுவித்யாத் அஸ்மித்யேவம் தாவத் சம்பிரஜானீதே இதி. தம் அணுமாத்திரம் ஆத்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அணுமாத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். 2 இடத்துல 2 மாதிரியான ஒரு வியாக்கியா இருக்கு. ஆத்மா அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்வஸ்வரூபம். அகங்காரத்தையும் சில பேர் அணுமாத்திரம் ஆத்மானம் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அணுமாத்மாம் ஆத்மானம் அணுவித்யா அஸ்மித்யேவம். அதை எப்படி நாம புரிஞ்சுக்கணும்? அந்த அகம் சம்பந்தம் உள்ள அந்த அகம் போதம் உள்ள அகங்காரத்தை நாம வந்து நிராகரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல வகையான வேறுபட்ட நிலையில வியாபிச்சு போறதா இருக்கிற புத்திய எல்லாத்தையும் நான் இருக்கு. எந்த மாதிரியான எண்ணெய்? பானை அப்படிங்கிற எண்ணெய் எண்ணெய் வந்தாலும் அந்த பானை அறிந்தவன் நான். பானைன்னு இருக்கு ஞானம், அந்த பானை அறிந்தவன் நான் அப்படிங்கிற புத்தி. அதுலயும் அகங்காரம் வந்து சேர்ந்துறது. எல்லா விஷயத்திலையும் அகங்காரமானது கூடி நிக்கிறது. அப்படிப்பட்டதான அகங்காரத்தை அணுவித்திய நிராகரிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் சம்பந்தப்படாத இருக்கும்போது அப்போ அஸ்மி தேவம் அஸ்மி இருக்கேன் அப்படின்ற அந்த மாதிரியான அறிவானது தாவ சம்பிரஜானிதே, அதானது அவனுக்கு அந்த அறிவானது உண்டாருது. அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு அஸ்மிதான்னு சொல்லி சொன்னோம். சாஸ்மிதா சம்பிரஜாத்தம், சம்பிரஜாத்த சமாதி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அசம்பிரஜாத்தம் சம்பிரஜாத்தம். அஸ்மிதா
ஆனந்த மேல போனா ஆனந்த அஸ்மிதா ஆனந்த விதர்க்க விசார விசார விதர்க்க ஆனந்த அஸ்மிதா 4 வகை. இது 4வது வகை அஸ்மிதா மாத்திரம். அது சாஸ்மிதா சமாதி. அஸ்மிதா மாத்திரமுடைய சமாதி சம்பிரக்ஞாத சமாதி. அது அந்த மாதிரியான சமாதியானது உண்டாகும். அதுதான் சம்பிரக்ஞாத சமாதியோட லட்சணம். ஏஷா துவயி விஷோகா வசேவதி அஸ்மிதா மாத்திரம் ச. இதுதான் ரெண்டும். என்னது? விஷோகா அஸ்மிதா மாத்திரம். இந்த 2 சமாதியும் தான் சம்பிரக்ஞான சமாதியும் தான் பிரவருத்தி ஜோதிஷ்மதி உச்சதே. இந்த இதுக்கு பிரவருத்தியானதுதான் ஜோதிஷ்மதி அப்படின்னு பேரு. இந்த 2த்துக்கும் விஷோகா இன்னொன்னு சோகரகிதமான நிலைக்கு தியானம் பண்றது ஆனந்தானுகதம். அது சோகமற்றது என்ன? ஆனந்தம் தானே. அப்படி ஆனந்தம். அதே மாதிரி அஸ்மிதா மாத்திரம். ஆனந்த மாத்திரம் அஸ்மிதா மாத்திரம். சானந்தம் சாஸ்மிதா. இது ரெண்டுமே என்னது? ஜோதிஷ்மதி அப்படின்னு பேர் அடையிறது. யயா யோகினா சித்தம் ஸ்திதம் லபதே. இதனால என்ன ஆறுது? யோகிகளுக்கு சித்தமானது அமைதியாகிறது, அடங்கிறது. வீதராக விஷயம் வா சித்தம் வீதராக விஷயம் வா சித்தம் வீதராக விஷயம் வா சித்தம் வீதராக விஷயம் வா சித்தம் வீதராக விஷயம் வா சித்தம். வீதராகம் விகதராகம் ஏற்கனவே பார்த்துட்டோம். விராகம். அப்போ மனசானது ராகம்னா ஆசை, பற்று. இந்த பற்றானது இல்லாத நிலையில, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது சித்தம். என்ன ஆகும்? திருப்பியும் ஸ்திதிபதம் லபதே முன்னாடியில புரிஞ்சுருந்தோம். வீதராக சித்த ஆலம்பன உபரக்தம் வா யோகின சித்தம் ஸ்திதிபதம் லபத இத்தியர்த்த. வீதராகத்தை இந்த ராகம் ஆசையானது பற்று இல்லாது ஆசை இல்லாத நிலைய மனசை நிறுத்தி வச்சிருக்கிற சித்த யோகிகளும் கூட இந்த சித்தமானது என்ன ஆகும்? அவங்களுக்கும் ஸ்திதிபதத்தை அமைதிய சமாதியை அடையும். சொப்ன நித்ரா ஞான ஆலம்பனம் வா 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 சொப்ன நித்ரா ஞான ஆலம்பனம் வா. சொப்ன ஞானம் நித்ரா ஞானம் ரெண்டுத்தையும் ஆலம்பனமா பாத்திரமா தியானத்துக்கு விஷயமா வச்சுட்டோம்னாலும் ஸ்திதிபதத்தை அடையும். மனசானது நாம எந்த கனவை பார்த்தோமோ அந்த கனவை நம்மளுடைய தியானத்துக்கு விஷயமா வச்சுன்றது. அந்த கனவுக்கான விழிச்ச நிலையில கனவு தியானத்தை வச்சுக்கிறது இல்ல. விழிக்கும் போது அந்த தூங்கும் போது அந்த கனவு நம்ம ஏன்னா ஒரு அனுபவம் ஒரு அபியாசம் பழக 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 ஏன்னா அதுவும் நம்மளுடைய தியானத்துக்கு நம்மளுடைய பார்வைக்கு உள்ளது தானே. விஷயங்களானது இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் தூக்கத்திலையும் கனவுலையும் நமக்கு பாக்குறதுக்கு இருக்கு, சாட்சிக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த புருஷனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில் வைக்கிறதுனாலையும் சொப்ன ஞான ஆலம்பனம் நித்ரா ஞான ஆலம்பனம் வா தது ஆகாரம் யோகின சித்தம் ஸ்திதம் லபதே. அப்படி அந்த மாதிரியான நிலையில அவங்களுக்கு யோகிகளுக்கு சித்தமானது ஸ்திதிபதத்தை அடையும். அதுதான் சொல்லி நான் அந்த பிரஜம் ந வை பிரஜம் ந வைத பிரஜம்னு சொல்லி இதைத்தான் அங்க மாண்டூக்கிய உபநிஷத்தை சொல்றோம். யதா அபிமத தியானாத்வா பாக்குறாரு. எதையாவது பண்ணு, நீ மனசை கண்ட்ரோல் பண்ணா போதும், கட்டுப்பிடிச்சினா போதும். இதெல்லாம் இதுல ஏதாவது புதுசா நீ ஏதாவது டெக்னிக் கண்டுபிடிச்சா அதையும் பண்ணு. சூஃபிங்க சுத்திட்டே இருப்பாங்க, சுத்தி இதுக்கு வேர்லிங் டான்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுவாங்க சுத்தி. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆடின உடனே மனசு எங்கேயும் போகாம கப்புன்னு அடங்கி நிற்கும். அந்த மாதிரி தியானம் பண்ணும். இல்லாட்டி ஹரே ராமன் பாடு, ஏதாவது பண்ணு, நீ ஏதாவது பண்ணிட்டு இல்ல மரம் ஏறது உனக்கு பிடிச்சதா மரம் ஏறி கூட நீ அடக்கு. மனசை அடக்கணும், அவ்வளவுதான். எனக்கு எப்படி பண்றேங்கிறது விஷயம் இல்ல. எதா அதிகமாக தியானம் இல்ல, ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயத்த தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சுடுறாரு. எதேவ அபிமதம் ததேவ தியாயேத். அதனாலதான் இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, விசாரம் என்ன யோகத்துல என்ன? சித்தவருத்தி நிரோதம். சித்தவருத்திக்கு நிரோதம் பண்றதுக்குன்னா ஈஸ்வர பிரணிதானத்வான்னு ஒரு சூத்திரம் சொன்னோம். அப்போ ஓம் நம சிவாயனோ இல்ல ராம 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 அப்படின்னோ நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இத ஜெய கிருஷ்ணமூர்த்தி கேட்பாரு, என்ன எதுக்கு நீ ராம ராம ராமன் தியானம் பண்ணணும்? ஏன்னா மனசை அடக்கிறதுக்கு தானே. நீ பெப்சி கோலா கொக்கோ கோலான்னு ஏதாவது தியானம் பண்ணலாமே, ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன விஷயம் காரணம்னு சொல்லி சொன்னா, உங்களோட தியானம் பண்றதுக்குன்னா யதா விமத தியானம் அது வந்துடுது. இந்த விசாரம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு என்ன பிடிச்ச, எனக்கு பெப்சி பிடிச்சதா நான் பெப்சி நான் தியானம் பண்ணிட்டு போறேன். கோகோ பிடிச்சதுன்னா கோகோ கோலான்னு தியானம் பண்ணிட்டு போறேன்.
அப்போ நம்மளுடைய புத்தியானது அந்த ஆகாரத்தை அடையாது. மந்திரத்துடைய சொரூபம், ஈஸ்வரனுடைய வாச்சகம் என்ன? பிரணவம். தஸ்ய வாச்சக பிரணவஹ. ஈஸ்வரன் என்ன சொரூபம்? அந்த பிரணவ சொரூபம். இங்க இந்த கொக்கோ கோலான்னு சொல்லப்படுற இந்த சொல்லும் அந்த பாட்டில், நீங்க என்னத்தை பார்ப்பீங்க? கொக்கோ கோலான்னு சொல்லலாம், பெப்சி கோலான்னு சொன்னாலும் அந்த பாட்டில தான் பார்ப்பீங்க. சொரூப பேதம் உண்டாருது. தியானத்துல வேறுபாடு இங்கதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு பலரும் என்ன அர்த்தம் சொல்ல, பரம்பரையில இல்லாத மந்திரம் அது, நீ ஒரு பரம்பரை ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பற்ற ஒரு பதில கொடுத்துருவாங்க. உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தேய தியான விஷயத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம அங்க படிக்கும் போது இன்னொரு விஷயத்த பார்த்தோம். என்னது? சொல்லுடைய பொருள். எந்த சொல்லோ அந்த சொல்லுடைய பொருள். கடம் கட ஞானம், ஓங்காரம் ஈஸ்வரன். இது இந்த கல்பத்தில் இல்ல, பல கல்பமா இந்த சம்பந்தமானது இருக்கு. அதனால வாச்சி வாச்சக சம்பந்தம், அந்த சொல் பொருளோட சம்பந்தமானது பல ஜென்மமா பல கல்பமா இருக்கு. அப்படிங்கறதுனால நீங்க தியானம் பண்ற விஷயத்துல மனசு விட்டோம். இந்த கொக்கோ கோலா பெப்சி கோலா இப்படி வந்தது இல்ல. போன கல்பத்துல இதே மாதிரி கோலா இருந்திருக்கும், ஆனா அதுக்கு வேற பேர் வந்திருக்கும். அப்போ இங்க விஷயம் என்ன? எச்சா விமத தியானத்வானா இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு சொல்றேன் நான். ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன வேணாலும் தியானம் டு மெடிடேஷன் இஸ் டு, இந்த மாதிரி மெடிடேஷன் பத்தி என்ன சொல்றாருன்னா டு டல்லன் யுவர் மைண்ட் அப்படின்றாரு. அந்த மாதிரி அர்த்தம் இல்லை இங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம மெடிடேஷனே பண்ணல. அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணணும்னா யாரையாவது ஒரு பாட்டியை கூப்பிட்டு வச்சு ஆரியராரோ பாட சொல்லிடலாம் நம்ம, சிம்பிள். அப்படி தியாயேது தத்ர லப்தஸ்திகம் அந்யத்ராபி ஸ்திதிபதம் லபதேதி. அப்போ அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது அந்த விஷயத்தினால ஒரு ஒருமுகப்பட்டது மனசு அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற இடத்துலயும் அது மனசு அடங்கிதான் போகும். வேற எங்கேயும் எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகாது அந்த மனசுக்கு. பரமாணு பரம மஹத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. 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 பரமாணு பரம மஹத்வ அந்தஹ, அது வரைக்கும். அஸ்ய வசீகாரஹ, இந்த வசீகாரமானது, இந்த சம்யக் ஞானமானது, சமாதியானது அடையறதுக்கு சின்ன சூக்ஷ்மமான விஷயத்திலிருந்து ஸ்தூலமான விஷயம் வரைக்கும் எல்லாமே ஆலம்பனை. சூக்ஷ்மே வினிஷமானஸ்ய பரமான்வந்தம் ஸ்திதிபதம் லபதேதி. சூக்ஷ்மமானதை தியானம் பண்ண அதனுடைய முடிவு என்ன ஆகும்? வித்தர்க்க விசாரானுகத்தை சமாதியில போனீங்கன்னா சூக்ஷ்ம விசாரம் பண்ணி போனா அது சூக்ஷ்மமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸ்தூலே விஷமானஸ்ய பரமாத்வாந்தம் ஸ்திதிபதம் சித்தஸ்ய. ஸ்தூலமான விஷயத்துல வித்தர்க்கம் பண்ணினீங்கன்னா சவிச்சாரம் சூக்ஷ்மமான விஷயத்துல, சவித்தர்க்கம் சூக்ஷ்மமான விஷயத்துல, ஸ்தூலமான விஷயம் ஒண்ணு சூக்ஷ்மமான விஷயம் ஒண்ணு. அப்படி ஸ்தூலமான விஷயத்துல பண்ணினாலும் சமாதிக்கு கொண்டு போகும், சம்பிரக்ஞான சமாதிக்கு. சூக்ஷ்மமான விஷயத்த தியானத்துக்கு ஆலமனையா வச்சிருந்தாலும் அதுவும் சம்பிரக்ஞான சமாதிக்கு கொண்டு போகும். ஏவம் தா உபயீம் கோட்டிம் அனுதாவதஹ யோ அஸ்ய அபிப்ரதிகாதஹ ச பரோ வசீகாரஹ. அப்படி இந்த ரெண்டு நிலையிலும் மனச உபய கோட்டியம் அப்படின்னா இந்த ரெண்டு நிலையினாலையும் அடையப்பட்ட அழிவடையாத நிலையானது. அழிவடையாத நிலைனா அந்த சித்தமானது ஏகாகர புத்தி அடைந்தது. அப்படிப்பட்ட நிலையானது அஸ்ய அப்பிரதிகாதஹ ச பரோ வசீகாரஹ, அந்த நிலைக்கு பேர் தான் பரோ வசீகாரம். அப்படிப்பட்ட தத் வசீகாராத் பரிபூர்ணம் யோகின சித்தம் ந புனர் அபியாசகிருதம் பரிகர்ம அபேட்சதை. அப்படி பரவசீகார சஞ்ஞாவான இந்த பராகாஷ்டாவான நிலையானது அடைந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா சித்தமானது, அதுக்கப்புறம் வேற எந்த சாதனையும் எதிர்பார்க்கறது இல்ல. எல்லா சாதனையும் முடிவடைஞ்சிருது இந்த பராகாஷ்டா நிலையை அடைஞ்சதுக்கு பின்னாடி. அத லப்தஸ்திகஸ்ய சேதச கிம் ரூபா கிம் விஷயாவா சமாபத்திருதி. அப்போ வேற எந்த பரிகர்மம்னா இந்த மாதிரி சாதனைகள் எதையும் எதிர்பார்க்காத நிலையை அடைஞ்சிடுது சித்தம். அந்த சாதனையான நிலையை அடைஞ்சிடுது அப்படின்னு சொல்லி அது எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணுமே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, லப்தஸ்திகஸ்ய சித்தமானது கட்டுப்பட்ட நிலையில இருக்கிற அந்த சேதச கிம் ரூபா, அந்த சித்தமானது எப்படிப்பட்டதா இருக்கும்? கிம் விஷயாவா சமாபத்தி, அது என்ன மாதிரி விஷயத்தை தியானம் பண்ணும்? அந்த சித்தத்துல என்ன மாதிரியான எண்ணலைகள் இருக்கணும்? சித்தம்னு சொல்லி சொன்னா எண்ணலைகள் கண்டிப்பா இருக்கணும். எண்ணலைகளுடைய கூட்டம் தான் சித்தம். அதனால சித்தம்னா எண்ணலை இருக்கணும். அது ரெண்டும் இணை பிரிய முடியாது. அது சமாய சம்பந்தத்துல இருக்கிறது.
அப்போ அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத சம்பந்தம், பிரிக்க முடியாததா இருக்கிறதுனால அது எப்படி இருக்குன்னு கேட்டா ததுச்சதே சொல்றேன் கேட்டுக்கோங்க. க்ஷீண விருத்தேர் அபிஜாதஸ்ய இவ மணேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தத் சத் தத் அஞ்சனதா சமாபத்திஹி. க்ஷீண விருத்தேர் அபிஜாதஸ்ய இவ மணேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தத் சத் தத் அஞ்சனதா சமாபத்திஹி. க்ஷீண விருத்தேர் அபிஜாதஸ்ய இவ மணேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தத் சத் தத் அஞ்சனதா சமாபத்திஹி. க்ஷீண விருத்தேர் அபிஜாதஸ்ய இவ மணேர் கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு தத் சத் அஞ்சனதா சமாபத்திஹி. க்ஷீண விருத்தேஹே அபிஜாதஸ்ய, விருத்தியானது க்ஷீணமாச்சு, நாசமாச்சுனே சொல்லலாம். அழகான வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. க்ஷீணமாச்சு, அபாவம்னே சொல்ல முடியாதுங்க. க்ஷீணமாச்சு, விருத்தியானது குறைஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலையில அபிஜாத்தஸ்ய இவ, அந்த மாதிரி நிலையை அடைஞ்ச மாதிரி. எப்படி அப்படின்னா மணிஹே அபிஜாத்தஸ்ய இவ மணிஹே, மணியானது ஒரு மணி இருக்கு, ஸ்படிக மணி. அந்த மணியை நல்லா சுத்தம் பண்ணினோம்னா அது எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி. கிரஹீத்ரு கிரஹண கிராஹ்யேஷு, கிரஹீத்ரு கிரஹீதா நானு, கிரகண முறை, கிராஹ்யம், இது மூணுமே தத்ச ததஞ்சனதா சமாபத்தி, மூணுமே ஒரு நிலைப்பட்ட நிலையில இருக்கிறதுக்கு சமாதி அப்படின்னு சொல்லி சொல்ற. சமாபத்தினா சமாதி பிராப்தி, அதுதான் சமாதி. அதே ஆகாரமா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே. க்ஷீணவருத்தி ரீதி, க்ஷீணவருத்தினா என்னது? பிரத்யமிஸ்த பிரத்யஸ்மித பிரத்யஸ்ய இத்யர்த்த, பிரத்யஸ்தமித பிரத்யஸ்ய இத்யர்த்த. எங்க பிரத்யமானது அஸ்தமமாயிருக்கு, அஸ்தமமாயிருக்குன்னு சொல்றாரு. திருப்பியும் உதயமாக முடியும், அஸ்தமமாயிருக்குன்னா உதயமாக முடியும். இங்க நாசமாயிருக்குன்னு சொல்லல, அதனாலதான் மனோநாசம் இல்லை, அது மனோலயம் தான். அதனாலதான் ஜடசமாதின்னு சொல்றோம் இதுக்கு திருப்பி திருப்பி. அப்போ அஸ்தமித பிரத்யஸ்ய, இந்த மனசானது அடங்கி போன நிலையில அபிஜாத்தஸ்ய இவ மணேஹே இது திருஷ்டாந்த உபாதானம். அபிஜாத்தஸ்ய மணேஹே அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு உதாரணம் கொடுத்து இங்க ஆரம்பிக்கிறோம் இந்த விஷயத்தை விளக்கறதுக்கு. எப்படின்னா யதா ஸ்படிக உபாசிரிய பேதாத் தத்தத் ரூப உபரக்தஹ உபாசிரிய ரூபாகாரேன நிர்பாசத்தை ததா. எப்படி ஒரு ஸ்படிகமணி இருக்கு, அந்த ஸ்படிகமணிக்கு பின்னாடி ஒரு சிகப்பு பூ வைக்கிறீங்க, செம்பருத்தி பூ வைக்கிறீங்க, ஸ்படிகமணி சிவப்பாயிடும். அதுக்கு பின்னாடி ஒரு நீலத்தாமரை வைக்கிறீங்க, ஸ்படிகமணி நீலமாயிடும். அதுக்கு பின்னாடி மஞ்சள் பூ வைக்கிறீங்க, அரளிப்பூவை, உடனே அது மஞ்சள் ஆயிடும். ஸ்படிகம் அதுக்கு எந்த நிறமும் இல்லை, சித்தத்துக்கு அதே மாதிரி எந்த சுபாவமும் இல்லை. அதனோட உண்டார சம்பந்தத்தினால ராகத்வேஷ அபினிவேஷம் மாத்திரம் இல்லாம சத்துவ ரஜஸ் தமஸ் இந்த மாதிரி மலத்தோட உண்டார சம்பந்தத்தினால் அதோடைய நிறமானது மாறுறது. அப்படிப்பட்ட நிலத்திலிருந்து அதை அடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ராகத்வேஷம்லாம் அடங்கி போச்சுன்னா தூய்மை ஆயிடுச்சு சித்தம். சித்தம் தூய்மையான நிலையில, அந்த மாதிரி சுத்தமான நிலையில ததா கிராஹ்ய ஆலம்பன உபரக்தம் சித்தம், கிராஹ்ய விஷயத்தை எந்த கிரகித்த தியானம் பண்ணக்கூடிய விஷயம், தியேய விஷயம், அந்த தியேய விஷயம் தியானம் பண்றதுக்கு யோக்கியமா எந்த விஷயத்தை வச்சிருக்கோமோ அத உபரக்தம், அதை பற்றின்றதா, அதை பிடிச்சின்றதா இருக்கிற சித்தம் கிராஹ்ய சமாபன்னம், அந்த விஷயத்தை அடைஞ்சிருக்கு, உருப்பட்டிருக்கு, அந்த உருவானது மனசுல திடமா பட்டிருக்கு. அப்போ கிராஹ்ய சுரூபாகாரேன நிர்பாசதே. அப்போ அது என்ன எந்த நிலையில பிரகாசிக்கும்? எந்த விஷயமா நம்ம கிராஹ்யம் பண்ணிருக்கோமோ, எந்த விஷயத்த நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயாக்காரமா மனசும் பிரகாசிக்கும். சரி பாப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.